அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். உண்மையாக இருக்கிறோமா? அவருக்கு செவி கொடுக்குறோமா? அப்படி அவருடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா? கொஞ்சம் நம்மளை சோதனை செஞ்சு பார்க்கணும். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், நீங்கள்லாம் சுகமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யாரும் பாதி வயசில் மறிக்கக்கூடாது. காலத்துக்கு முன்னாடி நம்முடைய ஜீவன் நம்மளை விட்டு போகக்கூடாது. வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நம்ம தீர்காயுசோடு இந்த பூமியில் வாழணும். அப்படி வாழும்பொழுது எந்த விதமான தொந்தரவுகள் இல்லாமல், எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் இந்த பூமியில் நீங்கள் வாழணும். அப்படி வாழ்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு சொன்னால், நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவன் நல்லா வாக்கிங் போயிட்டா நான் சுகமாக இருப்பேன், எக்ஸசைஸ் பண்ண, எல்லாம் நல்லது தான். எல்லாவற்றுக்கும் மேலாக என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். எப்பொழுது? அவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது.